19/2/2026 காருண்யா 611க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். தனலட்சுமி DL 40. நேற்றுக்கு நான் சொன்னது ஒரு இதுக்கு சொல்லியிருந்தேன், ஆனால் வந்த ரிசல்ட்டு வேறு மாதிரி. அதுவும் நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கை மெயினாக எடுத்தோம், ஆனால் அது வந்துருச்சு. ஓகேங்களா. நமக்கு சி போர்டு 5 வந்ததுனால நமக்கு 5-0-3-8-7-2 கொடுத்துருந்தோம். 0-2 உள்ளே வந்திருக்கு ஆட்டத்தில். இன்றைக்கி ரிசல்ட்டு 210-0. இதை இந்த 3 நம்பரை மென்ஷன் பண்ணி எப்படினாலும் ரிசல்ட் வரும். நம்ம அதை தான் கால்குலேஷன் பண்ணிக்கிறது. சரிங்களா. ஆனால் 8 வச்சு நம்ம மெயினாக கால்குலேஷன் பண்ணோம், சி போர்டு 8ன்னு சொல்லிவிட்டு. ஆனால் வந்த ரிசல்ட்டு 0 வெளியில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. அந்த 0க்கு இதாக வந்திருக்குது. 2 மேலே போயிருக்குது. 1 பி போர்டுக்கு வந்திருக்கு, 0 சி போர்டுக்கு வந்திருக்குது. போர்டு வாரியாக போர்டு சேஞ்ச் ஆகிருக்க தவிர வின்னிங் வந்திருக்குது. 2Dயும் நம்மளுக்கு செட் நம்பர் வந்திருக்குது. ஆனால் எப்படி வந்திருக்குன்னா 5க்கு 0 பவர், இங்கே 56க்கு ஃபுல் பவர், 56க்கு 5க்கு 0, 6க்கு 1 வந்தது. இப்படி பெரட்டி வந்துருச்சு. சரிங்களா. 0 உள்ளே இருக்குது. இங்கே அந்த மாதிரியும் வரும். ஒரு நேரம் அப்படியே வந்தால் வரும், இல்லை பவரில் வச்சு அடிக்கும் போது தான் நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஆகிடும். நம்ம சொன்ன மாதிரி 68 இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது நாளைக்கும் வருது. சரிங்களா. நாளைக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 526ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 0-2-1. சரிங்களா. 2 நம்பர் நம்மளுக்கு பவர் ஆனதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு பாக்ஸ் வின்னிங்காவது கிடச்சிருக்கும். அப்படியே வந்துருந்துச்சுன்னா 0-2 அந்த மாதிரி 1 வந்திருந்தால் கூட நான் அதை கால்குலேஷன் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஆனால் 2ம் பவரில் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. ஏதாவது 0-2 இல்லைன்னா 0-1ன்னு கிடச்சிருந்தா கூட நான் இதை பவர் பண்ணிவிட்டு அழகாக அப்படி பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் 2மே பவர் பண்ணி எடுக்கிறது முடியாத காரியம். சரிங்களா. அதனால தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிப்போச்சு. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே பெறலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2-3-0ன்னு கிடச்சிருக்குது நம்மளுக்கு. சரிங்களா. ஆல் போர்டு 2-3-0, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 0க்கு பவர் 5. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 8-3 சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த மாதிரியே 9-8-6-8 நாளைக்கு வரலாம். சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது, பேட்டர்னும் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்குது. அதனால் நாளைக்கு அதை எதிர்பார்க்கலாம். நாளைக்கு காருண்யா ப்ளஸ் 611. அதே நேரம் மிஷின் நம்பரையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா. மிஷின் நம்பரில் 6-1-1 இருக்குது. சரிங்களா. நம்ம நேற்றுக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 7-1-1ன்னு கொடுத்துருந்தேன் நான். அந்த டபுள் 1 நாளைக்கு கூட வந்தால் வரலாம். சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர், இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் 77. ஓகேங்களா. ஏசிக்கு 77 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வரும். சரிங்களா. அது ஒரு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 0 சி போர்டு வந்ததுனால நம்மளுக்கு 0-5-7-2-3-8. சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு கிடச்ச நம்பரு. நாளைக்கு இதுலேருந்து 2 நம்பர் எடுக்கலாம் அதிகபட்சமாக. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6, பி போர்டில் 1-2. நான் நேற்று கொடுத்த நம்பரை ஏன் காட்டினேன்னா நாளைக்கு ஏ போர்டில் 7 வர மாதிரி இருக்குது, பி போர்டில் 1 வர மாதிரி இருக்குது. 7-1-1ன்னு வரலாம். அங்கே ட்ரான் நம்பர் நம்மளுக்கு 6-1-1ன்னு இருக்குது. அதனால் நாளைக்கு எப்படி வேணாலும் அடிக்கிறதுக்கு அது மாதிரி சொன்ன மாதிரி 7-7ன்னு கூட அடிக்கலாம். 5ஆம் நம்பர் இருக்குது, 5க்கு 7 வைக்கலாம். சரிங்களா. அதனால் சொல்ல முடியாது. 8 வந்தாலும் வரலாம், இல்லை 3 வந்தாலும் வரலாம். சரிங்களா. பி போர்டில் 1-2, சி போர்டில் 3-5 மிஸ் ஆச்சுன்னா 8ஆம் நம்பர் உள்ளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 98 இல்லை 48, 73, 23 இருக்குது. ஆனால் 78ஆக கூட வரலாம். சரிங்களா. 73 வரலன்னா 78, 68, 9-8 மாறிச்சுன்னா 68ம் வரலாம். ஏன்னா அந்த 9 வார இடத்துல எப்போவுமே நம்ம வந்து 9-8, 9-2ன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த 9-8க்கு 9 திருப்புனா 6. சரிங்களா. 6 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா 9 4ஆகவும் மாறலாம், 6ஆகவும் மாறலாம். அதிகபட்சம் 6ஆக தான் மாறும். சரிங்களா. அதேமாதிரி 68ன்னு வரும்போது அது 98ஆக அடிக்கடி அடிப்பாங்க. அந்த மாதிரியும் வரும். சரிங்களா. அதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வின்னிங் மாட்டோம். சரிங்களா. நான் அதையும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இது கேரளா மட்டும் இல்லை, டிஏருக்கும் இது அதிகபட்சம் பொருந்தும். சரிங்களா. எல்லா ஷோக்குமே இது இந்த மாதிரி தான் துணை நம்பர் விளையாட்டு வரும். சரிங்களா. அதனால் எப்போவுமே ஒரு நம்பர் 63 கான்ஃபிடன்ஸ் ஆச்சுன்னா 93 வச்சுக்கோங்க, 68 வந்துச்சுன்னா 98 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 2யுமே போட்டால் தான் வின்னிங் எடுக்க முடியும். சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் 98, 73, 23, 40, 93, 68, 94, 63. சரிங்களா. இது டபுள் 4ஆக வரலாம், டபுள் 9ஆக வரலாம். சரிங்களா. நாளைக்கு ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற நம்பரை வச்சு தான் ஒரு நம்பரை வச்சாச்சு விளையாட்டு வரணும். சரிங்களா.
என்றைக்காவது ஒரு நாளைக்கு மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் இதில் இல்லாத நம்பர் வரும். ஏன்னா நான் 6 நம்பர் கொடுக்குறீங்க வராதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லை, ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு நம்பர் போர்டு வந்தால் இந்த நம்பர் உள்ளே வரணும். ஏதாவது 2 நம்பர் உள்ளே வரணும், இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு நம்பராவது வரணும். அதுதான் ஒரு கான்செப்ட். சரிங்களா? நமக்கு இங்கே கிடச்சிருக்க நம்பர் ஆல் போர்டு நம்பரை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் 11, 77, 33, 44. சரிங்களா? பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிறது வரலன்னா கீழே இருக்க வரலாம். நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 110, 763, 750, 915, 683, 940, 789, 623. சரிங்களா? இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.